இது குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக மாதர் சங்க மாநில தலைவர் லாவன்டேனா அவர்கள் நம்மோடு இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். மேம், சொல்லுங்க, ரயில் முன்பு தள்ளிவிட்ட இளைஞருக்கு தற்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய கருத்து. பொதுவாக பெண்கள் மீதான வன்முறைகள், ஒருதலையான காதல் அல்லது காதலிப்பதாக ஏமாற்றக்கூடிய ஒரு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இப்ப தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருவது கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான். அது பல்லாவரத்துல ரயில் நிலையத்துல அந்த பொண்ணை தள்ளி விட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு என்பது தமிழ்நாடே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு வழக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருப்பது என்பது, உடனடியாக தண்டனை கிடைத்திருப்பது என்பது நல்ல விஷயம்தான். பொதுவாக உரிய நேரத்தில் நீதி கிடைக்கணுங்கிறதுல ஜனநாயக மாதர் சங்கம் தொடர் போராட்டங்களை பொதுமக்கள் மத்தியிலையும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் நடத்திட்டு வரக்கூடிய அமைப்பு தான். பொதுவாக சாகுமறை சிறை என்பது இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நீதியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் தூக்கு தண்டனை அப்படிங்கிறத நாங்கள் பொதுவாக அங்கீகரிக்கிறது இல்லை. அரிதிலும் அரிதான வழக்குகள்ல தூக்கு தண்டனை என்பது கொடுப்பதுல நீதிமன்றம் முடிவெடுக்கிறதுல ஆட்சேபனையும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய வன்முறை, பெண்கள் மீதான வன்முறைகள்ல இந்த தீர்ப்பு என்பது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இப்ப கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உட்பட பல்வேறு அதிர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு தண்டனை கொடுத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க விஷயமாக நாங்க பார்க்கிறோம். ஹலோ மேம், காதலிக்க மறுக்கும் இளம் பெண்கள் மீது தொடர்ந்து நிறைய தாக்குதல் சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது போன்ற செய்திகளை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இது குறித்து உங்களுடைய கருத்து மேம்? அதாவது காதல் என்பது ரெண்டு பேருக்கும் மனசு வரக்கூடிய ஒரு விரும்பிய ஒரு மனநிலையில இருக்கணும். ஆனா கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை என்பது தொடர்ச்சியாக இருக்கு. அது ஒருபோதும் நம்ம ஏற்க முடியாது அப்படிங்கிறதான். ஆனா பொதுவாக ஆண்கள் ஒருதலையாக பெண்கள் ஆண்களை காதலிக்கிறது எங்கேயாவது ஒன்று ரெண்டு நடந்தா கூட அது ஒரு பெரிய அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா பெண்களை ஒருதலையா காதலிக்கக்கூடிய ஆண்கள் விடுறது கிடையாது. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தா மீனாட்சி கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே சென்று ஒரு மாணவியை கத்தியால குத்தினது. அதே போல அமிழ் வீழ்ச்சி முகத்துல அமிலங்களை வீசி முகத்தை சிதைத்து அல்லது உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாக்குறது. இந்த மாதிரியான ஒரு வக்ரமான சிந்தனை என்பது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில தொடர்ந்து அதிகரித்து இருக்கிறதுங்கிறது கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான். இதற்கான இதை தடுப்பதற்கான ஒரு பரப்புரை என்பது தமிழக அரசாங்கத்தின் சார்பாக இருக்கணும். தொலைக்காட்சிகள்லையும் தொடர்ந்து வரணும்னு நம்ம பாக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காதலிக்க மறுத்துட்டா எனக்கு கிடைக்காதவர் யாருக்கும் கிடைக்க கூடாதுங்கிற ஒரு சிந்தனை என்பது தொடர்ந்து பெரும்பகுதியான இந்த மாதிரியான காதல், ஒருதலை காதலில் வரக்கூடிய சம்பவங்களாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால வெளியில கல்வி வளாகங்கள்ல அல்லது வெளியில போகக்கூடிய இளம்பெண்களுக்கு தினசரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சுதந்திரமான பணியை செய்யறதுல அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு. இது கட்டாயமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தடுக்க வேண்டிய, எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நாங்க பாக்குறோம். மேம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.